ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்த்வான் இருக்குங்க. பர்த்வானுக்கு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுதுங்க. பர்த்வான் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் வண்டியெல்லாம் விட்றதில்லைங்கண்ணாமா சொன்னாங்க. அப்படியே டிராஃபிக் சொன்னாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் நிறுத்தி வச்சுருக்கிறோம். இப்போ வரந்த வருஷம் வண்டியெல்லாம் கேட்டோம். அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுது போகலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். நேற்று அங்கே ஒரு 2 நாள் லேட்டுங்க. நல்லா பார்த்துருப்பீங்க. எங்கன்னா கரெக்ட் முன்னாடியெல்லாம் இங்கே என்னன்னு தெரில, பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்த்வானில் இருக்குங்க. பர்த்வான் பார்த்திங்கன்னா உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சிட்டிக்குள்ளே தான் அப்போ போவோம். அது நைட் டைமில் 10 மணிக்கு மேலே தான் போவாங்க. 10-11 மணிக்கு மேலே போவோம், விடுவாங்க. அவுட்டர் ரோடு இருக்குது, அதில் வந்தாலும் அதிலே விட மாட்டேன்ட்டாங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக இன்றைக்கி இது வண்டி தள்ளி நிறுத்தி வச்சுருக்குங்க. எத்தனை மணிக்கு விட்றான்னு தெரில. 10 மணிக்கு மேலே தான் விட்றாங்க, நமக்கு தெரில. சரியான மழைங்க. அப்படியே காட்டுறோம் பாருங்க. ஒரு அரை மணி நேரமாக நிற்கிறேங்க. அரை மணி நேரமாக நல்ல மழை. கிட்ட கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. நாங்கள் மதியம் வண்டி நிறுத்தும் போது கேட்டால் ஒரு 8 மணிக்கு மேலே பார்க்க விட்றோம். 8-10 மணிக்கு மேலே. இப்போ போய் கேட்டு வந்தோம் நடந்து. அங்கே பார்த்திங்கன்னா 12 மணின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேனே தெரில. ஒரு பாட்டு லேட்டுங்க. சமையல் செஞ்சுட்டுருக்குறேங்க. காலைல சாப்பாடு வச்சோம். காலைல வெறுஞ்சாப்பாடு வச்சு பருப்பு பொடி வத்த குழம்பு இருந்துச்சுங்க, சாப்பிட்டோம். இப்போ தக்காளி பழம் வணக்க போகிறேங்க. மணி பார்த்திங்கன்னா 12 ஆகுதுங்க. 12 மணிக்கு தான் விட்டாங்க. இத்தனைக்கு இது அவுட்டர் ரோடுங்க. அவுட்டர் ரோட்லேயே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் மேலே விட்றாங்க. ரொம்ப நேரத்தில் போனால் நம்மளுக்கு டிராஃபிக்காக இருக்கும். சரி, இந்த டைமுக்கு போனாலும் போலீஸ்காரன் தொல்லை. நம்ம எப்படி போனாலும் மாட்டிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரத்தில் போனால் காசு தர தேவையில்லைங்க. அத்தனை போலீஸ்கள் வழியில் நிற்பாங்க 2-3 இடத்துக்கு. எடுத்த 200-300 தான். ரயில்வே கேட் வேறு போட்டாங்க. எடுத்த 200-300 தான் கேட்குறாங்க. அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு நிறுத்தி வச்சுருவாங்க போல் தெரியுதுங்க. மிட் நைட்டில் விட்டுலாம் போய் அவுட்டில் போய் நிறுத்திக்கலாம், காசு வாங்கிருக்குன்னு போலீஸ்காரர் நிறுத்தி வச்சுருவாங்க போல் தெரியுது. எப்படின்னு தெரில. நாங்கள் 2-3 மணி நின்றுருந்தோங்க. 2 மணி முன்னாடி போயிடுச்சு. நம்ம தான் அப்படி கடைசி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபராக்காவில் இருக்குங்க. ஃபராக்காவில் பாலத்து மேலே போய்ட்டுருக்குங்க. கங்கை பாலங்க. 2-3 வீடியோ சொல்லியிருப்பேன். கங்கைங்க பார்த்திங்க ஃபுல்லாக மழைங்க. மலையில் நார்த்தில் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு பாருங்கள். அப்படியே செங்கலரில் வருது. போன டைமில் கம்மி, என்னோட அதிகங்க. மால்டா தண்ணி நிற்கிறேங்க. வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே மால்டாங்க ரோட் தான் நிற்கிறோம். மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுதுங்க. சாப்பாடு நிறுத்திக்கங்க தாபாவில்.
வண்டி வெளியில் நிற்கிது. இன்றைக்கி டைம் ஆகி போச்சு, ஒன்றும் செய்ய முடில. நைட்டில் வந்த நாகாவளி ரோட்டில் வந்துட்டு இருந்தோம், நல்லா சமையல் செய்ய முடில. அதை தாண்டி நிற்கிறோம். அப்படியே ரொட்டி சொல்லிக்கிறேங்க, சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே தான் சமையல் செஞ்சுக்கலான்ட்டு இருக்குங்க. நம்ம வண்டி வெளியே நிற்கிறோங்க, அந்த பக்கம் தெரியுதுங்களா? வண்டி வெளியே நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. டயராக தட்டி பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். அப்படியே இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியுதா? இந்த ஹிந்திக்காரனுங்க பார்க்க போட்டு திப்பி வச்சுக்கிறானுங்க. இந்த வண்டியில் ஆறில் சைடு எடுக்குதுல்ல, அதில் போட்டு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை, மனசாட்சியே. எப்பட்றா பாய் மடிப்பாங்கிறது ஒரு இதே இல்லை. சரி, அவனுக்கு வண்டியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சைட்லெல்லாம் பார்க்குறதா இருக்கும். இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, மேலே வரைக்கும். நம்மளால இந்த பழக்கம் இல்லை, பார்க்க இது போகிறதில்ல, நம்மளால சுத்தமாக இருக்குது. அவனுக்கு எல்லாமே கஜா முஜான்னு இருக்கும். வண்டியில் போய் துப்பி வச்சுருக்கானுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு செடி மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்கள் லைனாக. என்ன தெரியுங்களா, செடி தான். எதுக்குன்னா இதெல்லாம் சரடு வருதுங்க. சரடு நிறைய பேருக்கு தெரியும், சரி சணல் கயிறுன்னு சொல்லுவாங்களா, அது இதில் தாங்க வருது. அதில் எடுத்து காய வச்சு தண்ணியில் ஊற வச்சு சைடு ரோட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பக்கமெல்லாம் இந்த பட்டு காணோம், முன்னாடி போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் உங்களுக்கு காட்டுறேன் ரோட்லேங்க, நல்லாரும் பார்த்துக்கோங்க. இதில் தான் அந்த சரடு தயாரிக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தேங்காய் நாரில் எப்படி தேங்காய் நார் கயிறு தயாரிக்கிறீங்க தேங்காயில், அதே மாதிரி இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, கயிறு, சணல் கயிறு எத்தனை இருக்குது பார்த்தீங்களா, சரடுங்க. லோடரே ஏற்றுறாங்க. இங்கேருந்து அதிகபட்சம் நிறைய பக்கம் போதுங்க. நம்ம ஊருக்குலாம் வருது, ஆந்திரா லாரியில் லோடு ஏற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஊருக்கு இது மார்க்கெட்டு மாதிரியே இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது ராய்காஞ்சிக்கு முன்னாடி ஒரு ஊருங்க. ஊர் பேர் சரியாக எனக்கு தெரில, ஆனால் ராய்காஞ்சிக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த லோடு தாங்க. மார்க்கெட் ஃபுல்லாக அதுதான். அதில் நிறைய பேர் வண்டிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது மறுபடியும் போய் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேங்க. இது பாதி வேலை தான் ஆகிருக்குது. மறுபடியும் ஃபுல்லாக லாரிலாம் ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள், லைனாக லாரி நிற்கிது ஏற்றுறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்களா காய போட்டுருக்குறாங்க. 2 பக்கம் காய போட்டிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி பார்த்திங்களா ஆள் வேலை செய்கிறாரு. இது வந்து இந்த கயிறு வந்து இங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கயிறு வாங்குற இதே இருக்காது. இது சாக்கடைக்கில் ஓட்டு ஊற வைக்கிறாங்க. தண்ணி அப்படி இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு இந்த கயிறு வாங்க தோணாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிசான் காஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள் மேகத்தை, மழை மேகத்தை இப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மழை வந்து செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்துங்க அப்படியே பஞ்சை எல்லாம் ஒட்ட வச்ச மாதிரி இருந்துச்சுங்க வானத்தில். அங்கே பாருங்கள், உங்கள் வீடியோவில் பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பெருசாக நல்லா இருக்காது. ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஃபுல்பாரியில் இருக்குங்க. சிலிக்குரிக்கு முன்னாடி ஃபுல்பாரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் தண்ணி எத்தனை போயிட்டுருக்குன்ட்டு. இதில் வெறும் பாறை தாங்க தெரிஞ்சுது, வெறும் பாறை தான் இருந்துச்சு இந்த இடத்துக்கெல்லாம். எனக்கு ஃபுல்லாக தண்ணி. நார்த்தில் நல்லா மழைங்க. நம்ம ஊர்லையெல்லாம் இப்போ எப்படின்னு தெரில. நானும் ஊருக்கு போய் 4-5 மாதம் ஆச்சு. பாருங்கள் ஃபுல்லாக மழை இந்த சைடெல்லாம். இதில் இன்னும் மேலேருந்து வருதுங்க, நேபாள் பக்கம் இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் பார்டர்லாம் இருக்குல்ல, அதனாலங்க. ஜல்பாய்குரி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. அங்கே ஒரு டோல்கேட் தாண்டி நிற்கிறோம். பாருங்கள், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு ரைடு மாதிரி போயிட்டுருக்காங்க. அது கொடியெல்லாம் வச்சுட்டு நிறையா வண்டியெல்லாம் போச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போயிட்டே இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியல, தான் எடுத்தேன். நிறைய பேர் நல்லா வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வண்டி கார்லாம் நிறுத்தி. ஆனால் என்ன விசேஷம்னு ஒன்றும் தெரிலிங்க, செமையாக இருந்துச்சுங்க, பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அசாம்குள்ளே இருக்குங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து அசாம் பார்க்குள்ளே வந்துட்டோம். ஸ்ரீராம்பூர் பார்டருங்க. பார்க்கிங்கில் இருக்குங்க. மணி பார்த்திங்கன்னா 5 ஆகுது. 5 மணிக்கு வந்து எப்படி வெடிஞ்சிருச்சு. நேரம் வெயில் வந்துருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறனால வெயில் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் மலைக்கு போயிட்டுக்கிறேங்க. இங்கே தான் நான் நிற்கிறேங்க. நம்ம வண்டி இங்கே தான் நின்றுருக்கு பாருங்கள். லாஸ்ட்டில் அங்கே நிற்கிது. நம்மளாம் தமிழ்நாட்டு வண்டிங்க. பார்க்கிங் வந்துச்சு. நான் வரும்போது 3 வண்டி தான் இங்கே இருந்துச்சு. ஆந்திரா வண்டி ஒன்று, அப்புறம் அந்த பக்கம் ஒரு ட்ரெய்லர் வண்டி ஒன்று, அவ்வளோதான். டைம் ஆக ஃபுல்லாக வண்டி சேர்ந்துருங்க.
ஸ்ரீராம்பூர் பார்டர் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் எடுப்பாங்க, 5, 6 மணிக்கு தான் எடுப்பாங்க. நான் வந்து அட்வான்ஸ் எடுத்துட்டேன். ரொம்ப டேல் கட்டிச்சு எடுத்தோம்னு வச்சுங்களேன், ககோட்டி பக்கம் போக போக வழியில் ஃபுல்லாமே போலீஸ் தொலையே இருக்கும். ரொம்ப லேட் ஆகும். ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. 280 கிலோமீட்டர் தான். அது பிறகு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் இப்போ 2:30க்கு எடுத்துன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போகிறக்குள்ள கொஞ்சம் இருட்டு கட்டிடும். ஏன்னா இங்கே தான் அசாமலாம் இருட்டு கட்டிடும்ல, அதனால் நேரமாக எடுத்துட்டேங்க. ககோட்டி போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கலாம்னு வச்சுக்கலாம். ஒரு 11, 10 மணிக்கு ககோட்டி போய்க்கலாங்க. நோ என்ட்ரி டைம் முடிஞ்ச டைமுக்கு போய்க்கலாங்க. கவுகாட்டிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. கரெக்டாக நோ என்ட்ரி டைம் வந்து 10 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டேன். எந்த தொந்தரவும் இல்லைங்க, எந்த போலீஸ் தொல்லையும் இல்லாமல் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் நான் போயிட்டுருக்கிறேன், இரும்பு பாலத்து மேலே. ஏதோ நாளைக்கு பகலில் வந்து பார்க்கணுன்ட்டு இருக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா லாரியில் பகலில் வர முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அசாம் முடிஞ்சு மேகாலயக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேங்க. டீசல் ஃபில் பண்ணிட்டுருக்கோம். இங்கே ரேட்டு பார்த்திங்கன்னா 83 ரூபா 70 காசுங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 95 ரூபா 12 காசுங்க அடிச்சுட்டு வரும்போது.